Welcome student. Today we are going to discuss lesson 3 fiber to fabrics from class 6. Yes, அதாவது நாரிலிருந்து எவ்வாறு ஆடை தயாரிப்பது என்பதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. Before we are going to start a lesson, let's see before small introduction of this lesson. காமனாக நீங்கள் ஷாப்பிங் போயிருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சேம் கிளாத்திஸாக இருக்குமா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாத்திஸ், காட்டன், சில்க்கு, பாலிஸ்டர், நைலான் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் derived from different fibers. Yes, commonly fibers are two category mainly. One is natural fiber. Again, the natural fibers are divided into two groups. Natural fibers are divided into two groups. One is plant fibers, another one is animal fibers. The plant fibers, example cotton, flax. At the same time, animal fibers, example woolen, silk. Yes, the plant fibers derive from organic compound of cellulose. At the same time, animal fibers made from the organic compound of protein. Yes. The next, synthetic fiber. It means செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய நார்கள். For example, nylon, acrylic, silk, rayon, polyester. These kinds of fibers are included synthetic or artificial fibers. அதாவது நாம் செயற்கையாக உருவாக்குற ஃபைபர்ஸை தான் நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேரிங் ஃபைபர்ஸ். அதாவது வேதிப்பொருட்களால் நம்ம செயற்கையாக நாரை உருவாக்குறோம் இல்லையா, ஸோ அந்த ஃபைபர்ஸை நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லெட்ஸ் see here first topic of this lesson, variety in fabrics. Yes, அதாவது ஆடைகளின் வகைகள். Activity 1, visit a nearby tailoring shop, collect cutting of fabrics left over after stitching. Feel and touch each pieces of fabric. Now try to label some of fabrics as cotton, silk, wool or a synthetic after asking for help from tailors. Yes, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டெய்லரிங் ஷாப் போயிட்டு அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு யூஸ்லெஸ்ஸாக தூக்கி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், அதாவது எந்தெந்த கிளாத் அது அப்படின்னு நீங்கள் செப்பரேட் பண்ண போகிறீங்க. அது காட்டனா, சில்கா, உள்ளா, இல்லை பாலிஸ்டரா, நைலானா, அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஓனாக செப்பரேட் பண்ணும்போது யூ கான்ட் ஏபிள் டு செப்பரேட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெய்லர். ஸோ டெய்லரோட உதவியோடு நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த ஃபேப்ரிக்ஸு எதனால் ஆனது, என்ன ஃபைபர்ஸால் ஆனது அப்படின்னு. எஸ், இட் இஸ் லுக் லைக் ஏ ஜஸ்ட் ஆக்டிவிட்டி. Yes, let's see here. Activity 2. Select a piece of cotton fabric you label it. Now try to find a loose thread or a yarn at one edge of the edges and pull it out. அதாவது ஒரு கிளாத்து, காட்டன் கிளாத் எடுத்துக்க போகிறீங்க. ஒன் எட்ஜிலிருந்து ஒரு த்ரெட்டை மட்டும் அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்து எடுத்துக்க போகிறீங்க. லுக் அட் த பிக்சர். திஸ் லைக், இது ஒரு கிளாத்து, காட்டன் கிளாத்து. ஸோ அதில் ஒரு எண்டில் இருந்து ஒரு த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து எடுத்துக்க போகிறீங்க. இஃப் நோ லூஸ் ஆர் yarn is visible, you can gently pull out with a pin or a needle. அதாவது கிளாத்தில் இருந்து ஜென்டிலாக அதை ரிமூவ் பண்ண போகிறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் பின்னு இல்லைனா நீடில் மூலமாக. We find that fabric are made up of yarn arranged together. What are these yarn made up of? அதாவது கிளாத் இஸ்லாம் yarn, மோர் தென் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் yarn-ஆல் உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த yarn எவற்றால் ஆனது அப்படின்றத பற்றி தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷால் வி மூவ் நெக்ஸ்ட் டாபிக்? ஓகே, 3.2 fiber. Let's see here. Activity 3. Take out a yarn from a piece of cotton fabrics. Place this piece of yarn on the table. Now press one end of yarn with your thumb and scratch the other end of the yarn along with your length with your nails. Yes, look like it. Look at the picture. Look like it. ஒரு yarn எடுத்துட்டு ஒரு எண்டில்
ஒரு நம்ம தம்பால் அதாவது கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டை என்ன பண்ண போகிறோம், கிராச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு அந்த யானு த்ரெட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. எஸ், do you find that this yarn is split up to thin strand? அதாவது அந்த yarn வந்து thin strand-ஆ செப்பரேட் ஆகும், பார்த்துருக்கலாம் நீங்கள். Look at the picture, look like it. ஸோ நம்ம yarn split up into thin strand. Yes, you might have observed something similar when you try to thread a needle. எஸ், அதாவது இந்த த்ரெட்டை உருவாக்க நீடில் யூஸ் பண்ணி உருவாக்குறோம். many a time the end of the thread is separated into a few thin strands. So more than one kinds of thin strand used to prepare a one yarn. Yes, this makes it difficult to pass the thread through the eyes of needle. The thin strand of thread that we use are made up of still thinner strand called fibers. Yes, அதாவது தின் ஸ்டாண்டை நம்ம கையால் பிரித்து எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த தின் ஸ்டாண்டு எதுலேருந்து உருவாகுதுன்னா ஒரு ஃபைபர்ஸ்லேருந்து, ஒரு நார்லேருந்து உருவாகுது. ஸோ நார் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபர்ஸ்ட்டு ஃபைபர்ஸ் ஆஃப்டர் தின் ஸ்டாண்ட் ஆஃப்டர் yarn after weaving to a cloth is. It is a process of making cloth is. Yes, fabrics are made up of yarn and a yarn are further made up of fibers. Yes, அதாவது ஆடைகள் யானால் உருவானது. yarn is எவற்றால் ஆனதுன்னா நார்களால் ஆனவை. The fibers of some fabrics such as cotton, jute, silk and wool are obtained from plants and animals. Yes, அதாவது cotton, jute, silk and wool. ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ்லாம் பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்ஸ்லேருந்து உருவாக்கப்படுது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ஃபைபர். அதாவது இந்த ஃபைபர்ஸ்லாம் நம்ம இயற்கை நார்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இட் டிரைவ் ஃப்ரம் நேச்சுரலி வி அப்டைன், அதாவது இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம இதை நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், cotton and jute are examples of fibers obtained from plants. Yes, அதாவது particularly cotton and jute are examples of plant fibers. அதாவது காட்டன் அண்ட் ஜூட்டும் plant ஃபைபர்ஸ்லேருந்து உருவாக்குறோம். அட் த சேம் டைம் wool and silk fibers obtained from animal. எஸ், அதாவது உல் கம்பளி நூல் அல்லது பட்டு நார்கள் எதுலேருந்து கிடைக்குதுன்னா அனிமல் ஃபைபர்ஸ்லேருந்து கிடைக்குது நம்மளுக்கு. எஸ், wool is obtained from fleece of sheep or goat. எஸ், அதாவது கம்பளி எங்கேருந்து கிடைக்குதுன்னா செம்மறி ஆடு அல்லது ஆட்டு தோல் மயிரிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. எஸ், இட் இஸ் ஆல்சோ அப்டைனட் ஃப்ரம் த ஹேர்ஸ் ஆஃப் ராபிட்ஸ், யாக் அண்ட் கேமல்ஸ். எஸ், அதாவது முயல், எருமை மற்றும் ஒட்டகத்தின் மயிரிலிருந்து கூட உள்ளானது தயாரிக்கப்படுகிறது. எஸ், சில்க் ஃபைபர்ஸ் இஸ் ட்ரான் ஃப்ரம் த cocoon of silkworm. எஸ், அதாவது பட்டுப்புழுவின் கூட்டுப்புழுவிலிருந்து பட்டு நார்கள் தயாரிக்கப்படுகிறது. எஸ், for thousands of years natural fiber were the only ones available for making fabrics. Yes, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷமாக இயற்கை நாரில் உருவாக்கப்படுது ஆடைகள். In the last 100 years or so fibers are also made up of chemical substance. ஸோ அதாவது 100 வருஷத்துக்கு முன்னையில இருந்து தான் நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணுறத நடைமுறையில் வச்சுருக்கிறோம். அது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி உருவாக்குறாங்க. எஸ், chemical substance which are not obtained from plants or animal sources. These are called synthetic fibers. Synthetic fibers-னா செயற்கை நார்கள். எஸ், அது அனிமலோ இல்லது பிளான்ட்ஸில் இருந்தோ நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நம்ம செயற்கையாக உருவாக்குற நார். ஸோ அது நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் பாலிஸ்டர், நைலான் அண்ட் அக்ரிலிக். எஸ், லெட்ஸ் see here some plant fibers. For example cotton. காட்டன்னா என்னது, பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். Have you ever made wigs for oil lamp? அதாவது விக்னா ஹியர் விளக்குக்கு தேவையான திரியை நம்ம காட்டன்லேருந்து உருவாக்குவோம். What do you use for making these wigs? This cotton wool is also used for filling mattress,
quilt or a pillows. Yes. ஸோ காட்டனை யூஸ் பண்ணி மெத்தைகள் மற்றும் தலையணைகளையும் தயாரிக்கிறாங்க. எஸ். Take some cotton wool, pull it apart and look at these edges. What do you observe? A small thin strand that you see are made up of cotton fibers. Yes. அதாவது காட்டன் wool, அதாவது காட்டன் பஞ்சிலிருந்து உள் தயாரிக்கிறாங்க இல்லையா, கம்பளி மாதிரி தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் தின் ஸ்டாண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது காட்டன் ஃபைபர்ஸ், அதாவது காட்டன் நார்களாக தெரியும் உங்களுக்கு. வேர் டஸ் திஸ் காட்டன் wool கம் ஃப்ரம்? எங்கேருந்து இந்த காட்டன் wool நமக்கு கிடைக்குது? இட் இஸ் grown in the field. Cotton plants are usually grown at places having black soil and warm climate. எஸ். அதாவது காமனாகவே காட்டன் எந்த பிளேஸ், காட்டன் பிளான்ட்ஸு எந்த பிளேஸில் க்ரோத் ஆகுனா என்ன ஃபேவரபிள் கண்டிஷன் பார்த்தாக்கா பிளாக் சாயில்னா களிமண் அண்ட் வார்ம் கிளைமேட், அதாவது வெப்பமான பகுதி ஃபேவரபிள் கண்டிஷனாக காட்டனுக்கு திகழ்கிறது. எஸ். கேன் யூ நேம் சம் ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி வேர் காட்டன் இஸ் க்ரோவன்? எஸ். அதாவது நம்ம நாட்டில் எங்கே காட்டன் பயிரிடுறாங்க? த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த காட்டன் பிளான்ட். எஸ். த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த காட்டன் பிளான்ட்ஸ்னால் இந்த காட்டன் பஞ்சு இருக்கையா, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காட்டன் பிளான்ட்ஸ் ஆர் அபவுட் த சைஸ் ஆஃப் எ லெமன். அதாவது காட்டன் பால்ஸ் என்ன சைஸில் இருக்குன்னா லெமன் சைஸில் இருக்கும். ஆஃப்டர் மெச்சூரிங் த பால் burst open and the seeds covered with a cotton fiber can be seen. Look at the picture. Look like it. Yes. ஸோ இந்த லெமன் சைஸில் இருக்கிற ஃப்ரூட் பால்ஸில் இருந்து தான் காட்டன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மெச்சூர்டு காட்டன் பால்ஸ் பிரஸ்ட், அதாவது வெடித்து பஞ்சாக காணப்படுது. த சீட்ஸ் அரவுண்ட் த ஃபைபர்ஸ், அதாவது விதையை சுற்றி இந்த ஃபைபர்ஸ்லாம் காணப்படும். ஃப்ரம் திஸ் பால் காட்டன் இஸ் யூஸ்வலி பிக்டு பை ஹேண்ட். அதாவது காட்டனை காமனாகவே அந்த ஃப்ரூட் பாட்டில்ஸில் இருந்து செப்பரேட் பண்ணுவாங்க கையாலவே. ஃபைபர்ஸ் ஆர் தென் செப்பரேட்டட் ஃப்ரம் த சீட்ஸ் பை கோம்பிங். எஸ். அதாவது அதை ஃபைபர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா கோம்பிங் அப்படின்ற முறை மூலமாக தான் செப்பரேட் பண்ணுவாங்க சீட்ஸ்லேருந்து. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கின்னிங். கின்னிங்னா நம்ம விதையிலிருந்து நாரை பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த முறைக்கு பேர் தான் கின்னிங். கின்னிங் ஆஃப் காட்டன். கின்னிங் வாஸ் ட்ரெடிஷ்னலி டன் பை ஹேண்ட். எஸ். அதாவது கின்னிங் பாரம்பரியமாக கையால் தான் செய்கிறாங்க. எஸ். திஸ் டேஸ் மெஷின்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் கின்னிங். அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் மெஷின்ஸும் கின்னிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் see here. Next plant, jute. Jute fibers is obtained from stem of jute plant. எஸ். அதாவது ஜூட்டோட என்ன பார்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபைபர்ஸ் கிடைக்குதுன்னா ஸ்டெம் பார்ட், தண்டு பகுதியிலேருந்து தான் நமக்கு ஃபைபர்ஸ் கிடைக்குது. எஸ். இட் இஸ் கல்டிவேட்டட் டூரிங் த ரெய்னி சீசன். அதாவது இதை எந்த காலகட்டத்தில் பயிரிடுவாங்கன்னா மழை காலத்தில். இன் இந்தியா ஜூட் இஸ் மெயின்லி க்ரோன் இன் வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அஸ்ஸாம். எஸ். அதாவது இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்டில் சணல் பயிரிடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்டு அஸ்ஸாம். எஸ். த ஜூட் பிளான்ட் இஸ் நார்மலி ஹார்வெஸ்டட் when it is at flowering stage. எஸ். அதாவது சணலை எந்த ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்கன்னு பார்த்தாக்கா பூக்கிற காலத்தில். அந்த பிளான்ட்ஸு பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சணலை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ். த ஸ்டெம் ஆஃப் த ஹார்வெஸ்டட் பிளான்ட்ஸ் ஆர் immersed in water for a few days. எஸ். அதாவது look at the picture. இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி வாட்டரில் இம்மர்ஸ், அதாவது ஊற வைப்பாங்க முக்கி. ஸோ how many daysனா for few days. The stem rot and fibers are separated by hand. எஸ். அதாவது அந்த ஸ்டெம்மிலேருந்து ஃபைபர்ஸை நம்ம ஆஃப்டர் ஃபியூ டேஸ் கையாலவே செப்பரேட் பண்ணி எடுப்போம், அதாவது சணல் நார். Look at the picture. This like jute fibers are obtained. To make a fabrics, all these fibers are first converted into yarn. How is it done? ஸோ எல்லா ஃபைபர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யானாக மேக் பண்ணுவோம். லுக் அட் த பிக்சர். லுக் லைக் இட். ஸோ காட்டனாக இருந்தாலும் ஜூட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதை யான் ஃபைபர்ஸை வந்து யானாக திரிப்போம். நம்ம திரிசல் திரிக்கிறோம் இல்லையா கையால், அந்த அதை திரிக்கிறாங்க இல்லையா, அதை தின் ஸ்டாண்டாக திரிப்பாங்க. அதை தான் நம்ம யான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ்.
We want to fine yarn means we use it to machine and make it fine yarn. Yes. Okay children, remainder topic. We'll see you later. Thank you.